என்னோட பேர் கஸ்தூரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மினிமம் புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்னாலும் சாப்பாடு தரீங்க, பரிசுகள் தந்துட்டு இருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு இலவச வகுப்புகள் தந்துட்டு இருக்கீங்க. மேலும் மிக முக்கியமாக என்னன்னா பல்லாயிரம் கல்வி நிதி உதவிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் சார் கல்வி மேலையும் மாணவர்கள் மேலையும் இவ்வளவு அன்பும் கவனமும் செலுத்திட்டு இருக்கீங்க? இப்போ நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்னது போல படிக்கிறது மட்டும் மாணவ செல்வங்கள் பாருங்க, மற்றதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கும், முதலமைச்சர் பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வெறும் வார்த்தை இல்லை. அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் மனதில் இருப்பதை மாணவ செல்வங்களிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு உறுதியான அந்த வார்த்தைகள். படிப்புங்கிறது நம்ம கிராமப்புறங்கள்ல இருந்து நிறைய மாணவ மாணவிகள் பஸ் ஏறி வந்து இங்கே படித்து திரும்ப வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நம்ம மாலை நேரங்கள், சிலருக்கு இரவு நேரங்கள் கூட ஆயிரும். நம்முடைய கனவுங்கிறது நம்ம வீட்டில் நம்மளை கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோருடைய கனவு நல்லா படித்து ஒரு அரசு வேலைக்கு போயிட்டா குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை சிரமப்பட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஆக படிப்புக்கு தேவையான அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய சிந்தனை, எண்ணங்கள், துணை முதலமைச்சருடைய இலக்கு. அவர்கள் வழியில் வந்து நம்முடைய கரூர் மாவட்டத்தில் குரூப் எக்ஸாமாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அல்லது கொஸ்டின் ஆன்சர் புக்காக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி கட்டணம், மருத்துவ கட்டணம் இதாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாணவ செல்வங்களுக்கு செய்ய வேண்டும் என்பது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தது இல்லை. 2005 தொடங்கப்பட்ட அந்த பணி இன்னும் கண்டிப்பாக நான் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அது முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பேன்.